விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிச்சத்திற்கு வந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை, ரணிலுக்கு நெருங்கும் ஆபத்து. மன்னார் காற்றாலை திட்டம் வேறு நிறுவனத்திற்கு வழங்க அரசு தீர்மானம். திருகோணமலையில் கொடூரம், அதிகாலையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட பெண்கள். மல்லாவி இளைஞரின் மரணத்திற்கு நீதி கோரி வீதிக்கு இறங்கிய மக்கள், காவல் நிலையத்திற்கு முன்னால் பதற்றம். செயற்கை நுண்ணறிவினால் இளம் ஆசிரியைக்கு ஏற்பட்ட கதி, விசாரணைகளை ஆரம்பித்த கண்டி பிரதேச சிறுவர்கள் மற்றும் மகளிர் பணியகம். தீப்பிடித்து எரிந்த பயணிகள் விமானம், இறக்கையில் தஞ்சமடைந்த பயணிகள். இனி விரிவான செய்திகள். சர்ச்சைக்குரிய பட்டலந்த வதை முகாம் தொடர்பான படலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமான நிலையில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க படலந்த ஆணைக்குழு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டனில் வைத்து அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலின் பின்னர் அவர் தொடர்புபட்ட குற்றச் செயல்கள் தொடர்பான விடயங்கள் அதிக பேசுபொருளாகியுள்ளன. குறிப்பாக 1980களில் ஜேவிபியினரின் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியை அடக்குவதற்கு பல்வேறு அடக்குமுறைகளை ஜே.ஆர். ஜெயவர்தன தலைமையிலான அரசாங்கம் மேற்கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த காலப்பகுதியில் ஜே.ஆர். ஜெயவர்தனவின் மருமகனும் அப்போதைய அமைச்சருமான ரணில் விக்ரமசிங்கவும் தொடர்பு பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பட்டலந்த மற்றும் ஏனைய சித்திரவதை முகாம்களில் இளைஞர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களில் அப்போதைய இளைஞர் விவகார அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்பு இருந்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான ஆணைக்குழு அறிக்கை இன்று நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் ஒரு இருண்ட அறையில் அடைக்கப்பட்டிருந்த பட்டலந்த இன்று சூரிய வெளிச்சத்தை கண்டது என கூறி பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை சமர்ப்பித்து சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உரையாற்றினார். இந்த அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பப்படும் என்றும் ஆணைக்குழு அறிக்கைகள் தொடர்பாக மேலும் முடிவுகளை எடுக்க ஸ்ரீலங்கா ஜனாதிபதி குழுவை நியமிப்பார் எனவும் அவர் கூறினார். அத்துடன் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக 2 நாள் விவாதம் நடத்த முடிவு செய்யப்பட்டதாகவும் சபை முதல்வர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். மன்னார் காற்றாலை மின் திட்டத்தை தொடர்வதற்கு அதானி குழுமம் ஆர்வம் காட்டவில்லை என்றால் வேறு நிறுவனத்திற்கு வழங்கப்படும் என்று ஸ்ரீலங்கா மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அதானி நிறுவனத்தின் உள்ளூர் முகவரிடமிருந்து இறுதி பதிலுக்காக அரசாங்கம் காத்திருப்பதாகவும் அதானி குழுமம் அதிலிருந்து விலக முடிவு செய்தால் திட்டத்திற்கான ஒப்பந்தம் வேறு நிறுவனத்திற்கு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு பதிலளித்த போதே அமைச்சர் இதனை கூறினார். திருகோணமலை மூதூர் தாகாநகர் பகுதியில் பெண்கள் 2 வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை மூதூர் தாகாநகர் பகுதியில் வசித்து வந்த 2 வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். 68 வயதுடைய ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி மற்றும் அவரது பெரியம்மாவான 74 வயதுடைய சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய 2 வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். அத்துடன் உயிரிழந்த ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி என்பவரின் 15 வயது மகள் வெட்டு காயங்களுடன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மூதூர் காவல்துறையினர் தெரிவித்தனர். முல்லைத்தீவு மல்லாவி இளைஞன் படுகொலை செய்யப்பட்டு வவுனிக்குளத்தில் வீசப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கோரி போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்கள், பொது அமைப்புகள், வர்த்தக சங்கம் ஆகியன இணைந்து மீண்டும் இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மல்லாவி நகரில் மேற்கொண்டிருந்தனர்.
வெளிநாடு செல்வதற்கு தயாராகவிருந்த முல்லைத்தீவு ஜோகபுரம் மல்லாவி பகுதியினைச் சேர்ந்த ஆனந்தராசா ஜீவன் என்ற இளைஞன் 20 லட்சம் ரூபாய் பணத்துடன் ஜோகபுரத்திலிருந்து பாண்டியன்குளம் சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தார். காணாமல் போன இளைஞரை அவரது குடும்பத்தினர் தேடிய நிலையில் வவுனிக்குளத்திலிருந்து கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டதுடன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை உறுதிப்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து கொலையுடன் தொடர்புடைய எவரும் கைது செய்யப்படாத நிலையில் குறித்த இளைஞனின் கொலைக்கு நீதி கோரி மல்லாவியில் பொதுமக்கள், பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கம் என்பன இணைந்து மாபெரும் போராட்டம் ஒன்றை கடந்த ஆகஸ்ட் மாதம் நடத்தியிருந்தனர். எனினும் நீதி நிலைநாட்டப்படவில்லை என்றும் இதுவரை குற்றவாளிகள் எவரும் கைது செய்யப்படவில்லை என தெரிவித்தும் இன்று மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று மல்லாவி மத்திய பேருந்து நிலையம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டமானது மல்லாவி காவல் நிலையம் வரை சென்று அதற்கு முன்னால் போராட்டம் இடம்பெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒன்று கூடி ஜீவன் மரணத்திற்கு நீதி வேண்டும், கொலையாளிகளை நீதியின் முன்னிறுத்து விசாரணைகளை துரிதப்படுத்தி நீதியை பெற்றுத்தா, எமது நண்பனின் மரணத்திற்கு நீதி வேண்டும், வஞ்சகரின் சூழ்ச்சிக்கு முடியவில்லையா, எமது பிள்ளைக்கு நீதி வேண்டும் போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக இன்றைய தினம் மல்லாவி பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வீட்டிலிருந்து கைக்குண்டு ஒன்றை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை 48 மணி நேரம் தடுத்து வைக்க அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சந்தேக நபருக்கு உதவியதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபரை மார்ச் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் அனுராதபுரம் பிரதான நீதவான் நாளக சஞ்சீவ ஜெயசூரிய உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபர் வசித்த கல்நேவ வீட்டில் இன்று காலை கல்நேவ காவல்துறையினரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதே குறித்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. வைத்தியரின் தொலைந்து போன கையடக்க தொலைபேசியை கண்டறியும் நோக்கில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கண்டியில் உள்ள முன்னணி ஆண்கள் பாடசாலையின் மாணவர்கள் குழு ஒன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அந்த பாடசாலையில் இளம் பெண் ஆசிரியை ஒருவரின் நிர்வாண புகைப்படங்களை உருவாக்கிய சம்பவம் குறித்து கண்டி பிரதேச சிறுவர்கள் மற்றும் மகளிர் பணியகம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. கண்டியில் உள்ள முன்னணி ஆண்கள் பாடசாலையின் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பாடசாலையில் ஒரு இளம்பெண் ஆசிரியையின் முகத்தின் புகைப்படங்களை உருவாக்கி பகிர்ந்து கொள்ள செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் ஆசிரியரால் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவர் கண்டி காவல்துறை மற்றும் பிரதேச குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் கண்டி பிரிவு சிறுவர்கள் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பாடசாலை சென்று மாணவர்கள் பயன்படுத்தியதாக கூறப்படும் மடிக்கணனி மற்றும் 2 கையடக்க தொலைபேசிகளை கைப்பற்றி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை கண்டி பிரிவுக்கு பொறுப்பான மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலான குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதாக மோட்டார் போக்குவரத்து துறையின் வாகன உமிழ்வு சோதனை அறைக்கட்டளை தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் பதுளை, குருநாகல், மன்னார், கண்டி மற்றும் ஹம்பாந்தோட்டை உள்ளிட்ட நகரங்கள் நல்ல காற்றின் தர அளவை கொண்டிருப்பதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. இதற்கிடையில் கொழும்பு 7, களுத்துறை, நுவரெலியா மற்றும் மொனராகலை ஆகியவை இன்று மிதமான காற்றின் தர அளவை பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரியின் 175வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மாபெரும் நடைபவனி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரியின் 175வது ஆண்டு நிறைவு விழா எதிர்வரும் 17ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் பாடசாலையினால் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று நடைபவனி இடம்பெற்றுள்ளது. புனித பத்திரிசியார் கல்லூரியிலிருந்து இன்று காலை ஆரம்பமான நடைபவனி பிரதான வீதி வழியாக வைத்தியசாலை வீதியை சென்றடைந்து அங்கிருந்து யாழ் பொது நூலகம் சென்று மீண்டும் பிரதான வீதி வழியாக பாடசாலையை சென்றடைந்தது. இந்த நடைபவனியில் கலை கலாசாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் வாகன பவனி மற்றும் நடனங்களும் இடம்பெற்றிருந்தன.
குறித்த நடைபவனியில் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் புனித பத்ரிசியார் கல்லூரியின் 175வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு வெளிநாடுகளிலிருந்து பழைய மாணவர்கள் யாழ்ப்பாணம் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து படகுகளில் பக்தர்கள் புறப்பட்டு சென்றுள்ளனர். பக்தர்கள் சென்ற விசைப்படகை கொடியசைத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தனர். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் இந்திய பக்தர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகளில் புறப்பட்டுள்ளனர். கச்சதீவிற்கு புறப்பட்ட பக்தர்களை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் மத்திய மாநில உளவுத்துறை மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனைக்கு பின்னர் அனுமதித்தனர். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவிலிருந்து 3414 பக்தர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் 78 விசை படகுகளிலும் 22 நாட்டு படகுகளிலும் இன்று காலை முதல் புறப்பட்டு சென்றுள்ளனர். இந்திய பக்தர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை முழுமையாக செய்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் கடலோர காவல்துறையினர் மற்றும் இந்திய கடலோர காவல் படையினர் தொடர்ந்தும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கச்சதீவு செல்லும் பக்தர்கள் பிளாஸ்டிக் பொருட்கள், மதுபானம், குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ள படகுகளில் செல்ல வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2,55,000 ரூபாய் பணம் மட்டும் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அதிகமான பணம் எடுத்துச் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் தீப்பிடித்து எரிந்ததால் பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பான சூழல் உருவானது. விமானம் தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து அதிலிருந்த பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். விமான நிலையத்தின் கேட் C38 பகுதியில் நிறுத்தப்பட்ட விமானத்திலிருந்து முதலில் கரும்புகை வெளியேறியதைத் தொடர்ந்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. விமானத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து 12 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் விமான நிலையத்தில் இருந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு விமானத்தில் தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் 1006 பாதை மாற்றப்பட்டு டென்வர் விமான நிலையத்தின் வேறொரு ஓடு பாதையில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிச்சத்திற்கு வந்த பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை, ரணிலுக்கு நெருங்கும் ஆபத்து. மன்னார் காற்றாலை திட்டம் வேறு நிறுவனத்திற்கு வழங்க அரசு தீர்மானம். திருகோணமலையில் கொடூரம், அதிகாலையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட பெண்கள். மல்லாவி இளைஞரின் மரணத்திற்கு நீதி கோரி வீதிக்கு இறங்கிய மக்கள். காவல் நிலையத்திற்கு முன்னால் பதற்றம். செயற்கை நுண்ணறிவினால் இளம் ஆசிரியைக்கு ஏற்பட்ட கதி. விசாரணைகளை ஆரம்பித்த கண்டி பிரதேச சிறுவர்கள் மற்றும் மகளிர் பணியகம். தீப்பிடித்து எரிந்த பயணிகள் விமானம், இறக்கையில் தஞ்சமடைந்த பயணிகள். இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.